வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்க. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி சாந்தி தவத்தை அருமையாக வழி நடத்திய அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியுரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் வேதாத்திரிய உறவுக்கும் என் நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு ஓங்காரம். சிந்தனை தலைப்பு ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை பற்றி சுவாமிஜி ஒரு பாடல்ல இப்படி சொல்றாங்க. ஓசைக்கு மூலம் முடிவுமான ஒரு நிலையை ஓங்கார நிலை என்று உணர்கின்றோம். ஓசைக்கு, அதாவது சப்தம், அதுக்கு முந்திய நிலை, மூலம்னா முந்திய ஆரம்ப நிலை, அதே போல முடிவான ஒரு நிலை, அது முடிகிறத பத்தியும் அந்த நிலைய ஓங்கார நிலை என்று உணர்கின்றோம். ஓங்காரம் தான் ஓசைக்கு மூலமும் முடிவுமாக இருக்கக்கூடிய முதல் நிலை, ஆதி நிலை அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. இதை பற்றி மாண்டூக்கிய உபநிடதமோ திருமந்திரமோ வேதாத்திரியமோ விளக்கிறது தான் இன்னைக்கு இந்த சிந்தனையில நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ ஓம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இறைநிலையை குறிக்கக்கூடிய சொல் தான். மௌனம்னு சொல்லலாம். அதை பொதுவா பிரணவம்னு, நாத பிரம்மம்னு, சப்த பிரம்மம்னு சொல்றோம். உலகம் முதல்ல படைக்கப்பட்ட போது முதல்ல வந்த துவனி எதுன்னா அந்த ஓங்கார துவனி தான். அதுல இருந்துதான் உலகமும், அதாவது பிரபஞ்சம், உலகம்னா நம்ம வாழ்ற இந்த பூமி மட்டும் இல்ல, மொத்த பிரபஞ்சம் பத்தியும் உலகம்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்சமும் அண்ட சராச்சரங்களும் தோன்றியதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. உலகம் அனைத்துமே ஓங்காரமயமா தான் இருக்கு. படைப்பினுடைய ஆரம்பம் முதல் இன்று வரை இந்த ஓங்காரநாத எங்கும் கேட்டுக்கொண்டே இருப்பதாகவும் யோகிகள் அதனை கேட்பதாகவும் கூறப்படுகிறது. அகர உகர மகர ஒலிகளின் சேர்க்கைதான் ஓங்காரம். எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன். ஏன்னா முதல்ல உச்சரிக்கும் போது வாயை திறந்து சொல்லும்போது ஆண் தான் சொல்றோம். அதனாலதான் எழுத்துக்கள்ல நான் அகரமாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. உச்சரிக்கப்படுற எல்லா ஒலியுமே அடி நாக்குல இருந்து உதட்டு நுனி வரையில இருக்கிற அந்த இடைப்பட்ட இடத்துலதான் உருக்கொள்கின்றன. இப்ப இந்த ஓம்ங்கிறத ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம்முன்னு சொல்லலாம். முதல்ல தொண்டையிலிருந்து உண்டாகின்ற ஒலி அகரம். நாக்கினுடைய அடி பகுதியிலிருந்து உதடு வரைக்கும் முன்னோக்கி உந்தி வரும் ஒலி உகரம். உதட்டுல முடிகிற ஒலி இம்மு, இந்த ஓங்காரம். இந்த ஓங்காரம் தான் இறைவனை குறிக்கிற ஒரு குறியீடாக கருதப்படுது. இந்த ஒலி மிகவும் புனிதமாக, மந்திரங்களுக்கு எல்லாம் ஆதி மந்திரமாக போற்றப்படுது. ஓங்கார மந்திரத்தை ஈடுபாட்டோடு தியானிக்கிறதுனால வேதாந்த உண்மைகள் அனுபவ உண்மைகள் ஆகும்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் திருப்புகள்ல இந்த மாதிரி சொல்றாரு. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே அப்படின்னு சொல்றாரு. ஓம்னு சொல்றோம் இல்லையா, அந்த எழுத்தை சொல்லும் போதே நம்மகிட்ட என்ன ஊறணுமா, அன்பு அதிகமா ஊறுறதுனால அந்த ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தோடைய ஓவியத்திலே எதை பார்க்கலாமா, அந்தத்தை நீ அருள்வாயேன்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டத அந்த திருப்புகள்ல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகமும் சரி, உயிர்களும் சரி, இறைவன் எல்லாமே தனித்தனியா எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். இருப்பவை அனைத்தும் ஒன்று அப்படிங்கிற அதுதான் ஓங்கார மந்திரத்தின் மூலம் மாண்டூக்கிய உபநிதம் சொல்லுது. இப்போ உபநிடதங்கள் 108 சொல்லுவாங்க.
அதுல 14 உபநிடதங்கள் மிக சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு உபநிடதம் தான் மாண்டூக்கிய உபநிடதம். அதாவது இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத அது விளக்குது ஓங்கார மந்திரத்தின் மூலமா. அத ஒரு உவமை மூலம் இப்படி விளக்குது அந்த உபநிடதம். இப்ப களிமண் தெரியும். அதிலிருந்து எண்ணிக்கைக்கு அடங்காத பொருட்கள செய்றோம். களிமண்ணா பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுதான். ஆனா உருவத்துல, புற தோற்றத்துல பல்வேறா இருக்கு. பல வடிவங்கள செய்றோம். அது செய்யறதுக்கு முன்னாடி தோன்றாத நிலையில மண்ணுல இருக்கவே இருந்தது. மூலப்பொருள் நிலையில எல்லாமே ஒரே தன்மை தான். ஆனா வடிவம் பெற்ற பின்னர், அந்த வடிவம் நிலைத்து நிற்கும் வரை ஒண்ணொண்ணு தனித்தன்மை தான், வெவ்வேறானது தான். களிமண்ணா இருந்தபோது, அவை உருவம் பெற்ற நிலையில வெவ்வேறா மாறிருச்சு. உருவம் பெறாத நிலையில், அவை எல்லாமே களிமண் தான். அப்ப அது போல தான் இந்த உலகம், உயிர், இறைவன் எல்லாம் ஒண்ணுதான். களிமண்ணா இருக்கும்போதே எல்லா உருவமும் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுலேருந்து வடிவமா வந்ததுக்கு அப்புறம் வெவ்வேறு வடிவம், வெவ்வேறு தன்மையா இருக்கு. மீண்டும் என்னவா இருக்கு அது? மூல நிலையில களிமண்ணா தான் இருக்கு. அதே மாரி மூல நிலையில இந்த உலகமும் சரி, உயிர்களும் சரி, இறைவன் சரி, எல்லாமே ஒண்ணுதான். தோன்றாத நிலையில அது தோற்ற நிலையில வெவ்வேறா இருக்கு. ஆனா தோன்றாத நிலையில எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இருக்கிறது ஒண்ணுதான். அததான் இருப்பது ஒன்றே அப்படிங்கிற கருத்த தான் ஓங்கார மந்திரத்தின் மூலம் ஒன்று என்று இருன்னு அந்த மாண்டூக்கிய உபநிடதம் கூறுது. அந்த ஓ ஓம வந்து ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம்முன்னு சொல்லுவாங்க. யார் அந்த ஒன்றே ஆன நிலையான மாறாத அந்த ஒன்றை அனுபூதியில் அறிகிறானோ, அனுபூதினா அனுபவத்துல அவங்க பெறணும். சொல்லி பெறதில்ல. அவங்கவங்களே உணர்ந்து அனுபவத்துல பெறக்கூடியது. அனுபூதியில் அறிகிறானோ, அவனுக்கு அழிவில்லாத அமைதி கிடைக்கும். இருப்பதாகிய அந்த ஒன்றை அறிய வேண்டும். அதற்கு வழி ஓங்கார தியானம் அப்படின்னு சொல்லி அந்த உபநிடதம் சொல்லுது. இப்ப உலகமும், உயிர்களும், இறைவனும் ஒண்ணு. இப்ப சுவாமிஜி நமக்கு சொல்ற மாதிரி சுத்தவெளி நாம எல்லாரும் சுத்தவெளியிலிருந்து தான் வந்தோம். சுத்தவெளியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறுதியில சுத்தவெளியிலே தான் நிறைவு பெறுறோங்கிற அந்த உண்மைய தான் இந்த ஓங்கார மந்திரத்தின் மூலமா அந்த மாண்டூக்கிய உபநிடதம் நமக்கு சொல்லுது. அந்த ஓம் மந்திரத்தோடைய முதல் பகுதி என்ன அப்படின்னா, அது விழிப்பு நிலைய குறிக்குது. இப்ப வாய திறக்காம எந்த வார்த்தையும் உச்சரிக்க முடியாது. வாய திறக்கும்போதே அப்படிங்கிற எழுத்து தான் உச்சரிக்கப்படுது. எனவே எழுத்தோ, சொல்லோ எதுவா இருந்தாலும் அது என்ற எழுத்து கலந்ததாகவே இருக்கும். இப்ப கான்னு சொல்றோம். முடியும்போது இழுக்கும்போது பாருங்க, கா ஆன்னு முடியுது. ஆன்னு முடியுது. ஆன்னு முடியுது. அப்ப எல்லா எழுத்துக்களுமே அந்த ஆங்கிற எழுத்து கலந்ததா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாரி மந்திரத்தோட 2வது பகுதி ஊ அப்படிங்கிற எழுத்து அது கனவு நிலைய குறிக்குதாம். அதே மாரி மந்திரத்தோடைய 3வது பகுதி இம்முங்கிற எழுத்து. அது ஆழ்ந்த தூக்கத்த குறிக்குது. இந்த 3 நிலைகளிலும் அதாவது விழிப்பு நிலை, கனவு, ஆழ்ந்த உறக்கம். அந்த 3 நிலைகளிலும் மனம் தவள மாதிரி தாவி குதிக்கிறதுனால தான் இந்த உபநிடதத்துக்கு மாண்டூக்கியம் அப்படிங்கிற பெயர் வந்ததா அந்த அ உபநிடதம் சொல்லுது. மாண்டூக்கியம்னா தவளை. தவளை பார்த்தீங்கன்னா, வருஷத்துல 9லேருந்து 10 மாசம் வரைக்கும் சேத்துலயோ, குளம், குட்டைகள்ல அடி ஆழத்துல புதைஞ்சு கிடக்கும். மழை காலத்துல மட்டும் தான் வெளிய வரும். வந்து கத்தும். அதுபோல நீண்ட காலம் தனிமையில தவ வாழ்வில் ஈடுபடுற முனிவர்கள் அனுபூதி பெற்று குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வெளியே மத்தவங்களுக்கு தான் உணர்ந்தத சொல்லுவாங்களாம். அந்த கருத்த கொண்டு தான் மாண்டூக்கிய உபநிடதம் அப்படிங்கிற பேரு வந்தது. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இயேசுவோடைய மல்லிப்பிரசங்கமாகட்டும், புத்தருடைய தம்மபதமாகட்டும், சுவாமிஜியோடைய ஞான களஞ்சிய பாடல்களாகட்டும், எல்லாமே என்னது அவங்க நீண்ட காலம் தனிமையில மௌனத்துல இருந்து அந்த இறை அனுபவம் பெற்று அதிலிருந்து சொன்னதுதான். இது மாண்டூக்கிய உபநிடதம் ஓம்ங்கிற மந்திரத்த இந்த மாதிரி 12 ஸ்லோகங்கள்ல விளக்கி சொல்றத சுருக்கமா சொல்லியிருக்கிறோம். அடுத்தது நம்ம திருமந்திரத்த எடுத்துக்கலாம். அ அதுலயும் அதே தான் சொல்றாங்க. அந்த ஓம்ங்கிறதுல ஆ, உ அந்த 2 வார்த்தை முதல்ல சொல் வருது இல்லைங்களா? எழுத்து. அந்த ஆவ தமிழ்ல 8ன்னு சொல்லுவாங்க. ஊவ 2ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பாடல் திருமந்திரத்துல திருமூலர் இப்படி எழுதுறாரு. "எட்டும் இரண்டும் அறியாத என்னை, எட்டும் இரண்டும் அறிவித்தனன் என் நந்தி." நந்திங்கிறது அவருடைய குருவோட பெயரு.
எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கம் தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்றாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, 8ம் 2ம் அப்படிங்கிறது வெறும் எண்கள, அதாவது நம்பர குறிக்காம, ஆழமான மெய்யியல் மற்றும் தத்துவங்கள விளக்கும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப தமிழ் உயிரெழுத்துல அகரம் ஆ தான் முதல்ல அகரம். அது வந்து 8ங்கிற எண்ண சொல்லும். தமிழ்ல வந்து ஆன்னு எழுதுனா 8ங்கிற ஆங்கிறது 8ங்கிற எண்ண குறிக்கும். அப்படிங்கிறது 2 என்ற எண்ண குறிக்கும். அத வச்சு தான் திருமூலர் திருமந்திரத்துல இப்படி சொல்றாரு. அதாவது 8ம் 2ம் அறியாத என்ன. அந்த 8ம் 2ம் அறியக்கூடியது தான். ஆனா நான் அத பற்றி அறியாம இருக்கேன். அத பத்தி எனக்கு யார் அறிவித்தா? என்னுடைய குரு நந்தியம்பெருமான் அறிவித்தான். அப்படி நான் என்னுடைய குரு அறிவிச்ச பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அந்த 2 என்ன அப்படிங்கிறது. அந்த 2 என்னதுன்னா, ஜீவாத்மா, பரமாத்மா. ஜீவாத்மான்னா நம்ம, பரமாத்மான்னா இறைநிலை. அத குரு அறிவித்த பின் அந்த 2மா இருக்கிறது யாரு? லிங்கம் தானேங்கிறது இறைவன் தானே. அந்த உருவமற்ற அரு உருவம் அப்படின்னு சொல்ல முடியும். இறைவன் தானே. அரு உருவமா இருக்கிற லிங்கம். இறைநிலை தானே அப்படின்னு சொல்லி அவரு திருமந்திரத்துல சொல்றாரு. அந்த ஒன்று என்று இரு அப்படிங்கிற அந்த உபநிடத கருத்த திருமந்திரம் இது மாதிரி சொல்லுது. நம்ம சுவாமிஜி அத பத்தி எப்படி சொல்றாங்க? இன்னும் எளிமையா சொல்றாங்க. நமக்கு புரியிற மாதிரி இன்னும் சொல்றாங்க. எப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். 8ம் 2ம் அறியாதவர் பாமரன் என்றார்கள். அதாவது காந்த தத்துவ பாடல்கள் புத்தகத்துல முன்னுரையில சுவாமிஜி இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 8ம் 2ம் அறியாதவர் பாமரன் என்றார்கள். 8ம் 2ம் என்ற சொல் புதிர் இறைநிலையான இருப்பையும் அதன் இயக்க அலையான சக்தியையும் குறிப்பதாகும். அதாவது இருப்பு நிலையையும் அதிலிருந்து வந்த இயக்க நிலையான சக்தியையும் குறிப்பதாகும். இருப்பு நிலையான அந்த வெளி வந்து அரூபம். இயக்க ஆற்றல் அதிலிருந்து வந்த இயக்க ஆற்றலை விரைவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உயிரா உள்ளது அப்படிங்கிறது சொல்லி அரூபத்தை ஆணும் உயிரை, அதாவது விரைந்து வந்த உயிரை என்றும் கூறி இந்த இரு தத்துவம் சேர்ந்த ஒன்றே காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரூபமும் உருவமும் உயிரும் சேர்ந்த 2 நிலையும் என்னன்னா காந்தம் அப்படின்னு சொல்லி அந்த முன்னுரையில சொல்லுவாங்க. இந்த 8, 2 என்ற காந்தத்துல தான் பேரியக்க மண்டல ரகசியங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. இது இன்னொரு பாடல்ல கூட சுவாமிஜி இந்த மாதிரி விளக்குவாங்க. ஓங்காரம் அப்படின்னு சொல்றது இறை இறையோடையும் உயிரோடைய உண்மை நிலையையும் இப்படி சொல்றாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இரு கரங்கள் ஓங்கி ஒன்றை ஒன்று தட்ட எழுந்த சப்தம் இருந்த நிலையே ஓங்காரம். அதாவது 2 கையிலையும் ஒண்ணு ஓங்கி தட்டுறோம். அப்போ ஒரு சப்தம் எழுது. அதுக்கு முன்னாடி இருந்த நிலை என்னன்னா ஓங்காரம் தான். அதுக்கு அடுத்த 2 வரியில சொல்றாங்க. வரும் முன்னே இருந்ததெங்கே அந்த நாதம் வந்த பின்னே போனது எங்கே. அதாவது வர்றதுக்கு முன்னாடி அந்த சப்தம் எங்க இருந்தது, அந்த நாதம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்தம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி எங்க போச்சு அப்படின்னு கேட்டு வகை ஆராய அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நிர்விகற்ப நிலையாக எதிலும் எங்கும் நிறைந்து நின்றும் சொல்லுவாங்க. நிர்விகற்ப நிலைனா, விகற்பம்னா பல்வேறு தோற்றங்கள், நிர்விகற்பம்னா தோற்றங்களுக்கு அப்பாற்பட்ட கடந்த நிலை, அந்த இறைநிலை சுத்தவெளி, அதுதான் நிர்விகற்ப நிலை. அதுதான் எதிலும் எங்கும் நிறைந்து நின்றும் அணுக்கூட்ட இயக்கம் ஒக்க, எவ்வளவு அணுக்கள் சேருதோ அந்த இயக்கத்துக்கு ஒக்க பெருகி பலவாறாக பெருகி பல ஓசைகளாக விரிந்து அலைந்து பரவெளியில் பரவி நிற்கும் தன்மை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சப்தத்தை பத்தி வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தது, வந்ததுக்கு அப்புறம் எங்க போச்சு அப்படிங்கிறத, அதாவது நிர்விகல்ப நிலை, அந்த மௌனத்துல இறைநிலையா இருக்கும்போது அது நிர்விகல்பமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரிந்து வந்த அணுக்கூட்டங்களுக்கு ஏற்ப பல ஓசையா பல தோற்றங்களா விரிந்து கடைசியில எங்க முடியுதுன்னா அங்கேயே தான் முடியுதுன்னு சொல்லி சுவாமிஜி அந்த பாடல்ல விளக்குவாங்க. இததான் பைபிள்லயும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லுது. ஆதியில ஒரு வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது, தேவனா இறைவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த வார்த்தை என்னன்னா அது ஓம் தான். அதுதான் ஓமென் அப்படிங்கிற அந்த ஒலியை சொல்லுவாங்க. இப்ப பின்னாடி அது ஆமென் அப்படின்னு ஆகிருச்சு. இப்ப நம்ம கூட இறைவனை வணங்கும் போது கூட இந்து தத்துவத்துல ஓம் சிவாய நம,
ஓம்ங்கிற அத முன்னாடி சொல்லி தான் ஓம் நமோ நாராயணா, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி தான் வழங்குறோம். அப்ப ஓங்கார நிலையில, அதாவது ஓம் சொல்றதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்றோம்? மௌனம் என்போம் அப்படின்னு சுவாமிஜி இன்னொரு கவியில சொல்றாங்க. உச்சரிப்பில் அதனையே சப்தம். எதை உச்சரிக்கிறோமோ அது சப்தம். அதுக்கு முந்தின நிலை என்னது? ஓங்கார நிலையில அது மௌனம் தான் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி விளக்குறாங்க. அதாவது இறைவன் தான். இன்னும் கூட அத பத்தி சொல்லுவாங்க. அந்த இம்முன்னு சொல்றோம் இல்லையா கடைசியில, அத மகரமெய்ன்னு சொல்லுவாங்க. மகரமெய் உணர்த்துவது மோனம் ஆகும். மகரமெய் உணர்த்துவது எதுன்னா, மோனம்னா மௌனத்துக்கு முந்திய நிலை. ஆ மற்றும் ஒரு உயிர் எழுத்தாம் ஓ முன்வைத்து, அந்த இம்முன்னு சொல்ற மகரத்துக்கு முன்னாடி இன்னொரு உயிர் எழுத்த சொன்னேன். ஏன்னா மெய் எழுத்த தனித்து உச்சரிக்க முடியாது. தமிழ் மரபுப்படி. அதனால அதுக்கு முன்னாடி எத சேர்க்கணும்? ஒரு உயிர் எழுத்த சேர்க்கணும். அத ஓங்கிற வர எழுத்த முன் வைக்கிறாங்க. மற்றும் ஒரு உயிர் எழுத்தாம் ஓ முன் வைத்து, மகரமெய் ஒலித்தெழுதல் மொழி வழக்கம். அந்த மகரமெய்ய அப்படி சொல்றது மொழியினுடைய ஒரு ஒழுக்கம். அதனால தான் மௌனத்தை அதனால் ஓங்காரம் என்போம் அப்படின்னு சாமி இன்னொரு பாடல்லையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு பிரணவ ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஆ உயிரோடைய ஓசை என்ன அப்படின்னா ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல விளக்குறாங்க. ஓங்காரம் என்பது உயிர் ஓசையாகும். ஒரு ஒரு உயிருடைய ஓசை எதுன்னு கேட்டா ஓங்காரம் தான். ஓம் ஓம் தான் வரும். ஒடுங்கிய மூலம் காண அதுவே மெய்யாம். அத ஒடுங்கி அதோட மூலம் என்ன அப்படின்னு பார்க்க போனா அதுதான் மெய்யாகும். மெய்னா இறைநிலையாகும். அப்ப ஓங்காரத்தில் உயிரை ஒடுக்க என்றால் ஓங்காரம் அதுல நம்முடைய உயிரை ஒடுக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணுமா? ஓ என்ற எழுத்தை முதலில் நீக்கு. ஓம் சொல்றோம் இல்லைங்களா? அதுல ஓங்கிற எழுத்த முதல்ல நீக்கிரணும். அப்ப என்ன ஆகும்? ஓங்காரம் அடக்க நிலை பெற்றது ஆங்கே அப்படின்னு சொல்றோம். ஓங்காரம் அங்க அடக்க நிலை ஆயிருது. இருக்கிறது என்னது மிச்சம்? இம்மு தான் இருக்கு. அப்ப என்ன அடுத்த வரியில என்ன சொல்றாங்க? உடனே நீ மகர மெய்யின் ஓசை நீக்கு. மகரத்தையும் நீக்கிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓங்காரத்துல உயிர்மெய் நிலைகள் தேர்ந்து உட்பொருளே நீயாவாய் அனுபவம் ஆகும். அந்த ஓம் சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ ஓவையும் கழித்திரு, இம்மையும் கழித்திரு, கடைசியில நீ என்ன இருக்கும்னாக்க மௌனம் தான் இருக்கும். அப்ப அதுதான் உட்பொருள். அந்த அனுபவம் உனக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அந்த பாடல்ல விளக்குறாங்க. ஸோ அதனால தான் பக்தி மார்க்கத்துல எப்பவுமே ஓம் ஓம் சொல்லியே தான் இந்த மந்திரங்கள சொல்ற ஒரு பழக்கம் நமக்குள்ள ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த அனுபவத்த பெறதுக்கு தான் சுவாமிஜி அந்த காலத்துல பிரணவ தவம்னு ஒரு தவம் சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கான விளக்கம் தான் இந்த மேலே சொன்ன பாடல். ஓவ நீக்கி மகரத்தின நீக்கினா, மிச்சம் என்ன இருக்குன்னா புள்ளி தான். அந்த புள்ளிய அத உச்சரிக்க முடியாது. அதனால அது மௌனம். அப்ப ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம். உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம். பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது ஓம் ஓம்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். உட்பொருள் உணர்ந்தவனை ஞானம் என்போம். அந்த ஓமுக்கு உட்பொருள் என்ன? இறைநிலை அப்படிங்கிறத உணர்ந்தவன ஞானி என்போம்னு இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. இத கூட ஒரு பழைய திரைப்பட பாடல்ல இறுதியில வரும். பாடலுடைய முதல் அடி மறந்துடுச்சு. அதுல இறுதியில வர்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. அத மட்டும் சொல்றேன். ஓம் ஓம் என்று உரைப்பது வேதம். ஓங்காரம் தான் உலகத்தின் நாதம். அறிவோம், இணைவோம், வாழ்வோம், வளர்வோம் சொல்லி அந்த பாடல் வரும். அதுலயும் பாருங்க லாஸ்ட்ல அறிவோம், இணைவோம், வாழ்வோம், வளர்வோம், ஓம் ஓம்ன்னு சொல்லிட்டு முடியுது. அப்ப இறைவனுடைய மொழி மௌனம். அது ஓங்காரம். அந்த நிலைய வார்த்தையால விளக்க முடியாது. ஓம்னு ஜெபிக்கிறதுனால பக்தனா இருக்கிறோம். ஆனா அறி அதுவாகி அறியக்கூடிய நிலை தான் ஞான நிலை. அந்த நிலைய நம்ம அறிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க, அந்த ஆ ஓம்ங்கிறது தான் இறைநிலை அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் அத உணர்ந்தவங்கலாம் மௌனமா தான் இருப்பாங்க அதிகமா. இப்ப நம்ம பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவாங்க. ஆ ஓம் ஓம் என்ற பிரணவம் எச்சில் படாதது அப்படிம்பாங்க. எச்சில் படாததுன்னா, அந்த வார்த்தையால அத உச்சரித்து அது இப்படிதான் இருக்கு அப்படின்னு விளக்கி சொல்ல முடியாது. அதுவா தான் ஆகி அத நாம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மௌனமாகி நம்ம அத அறியலாம். அந்த இறைநிலைய நம்ம அறிந்து கொள்ளலாம். அறிந்த பின் அதனோடு இணையலாம். பேசி புரிய வைக்க முடியாதத மௌனத்துல புரிய வைக்கலாம். இப்ப புத்தருடைய வாழ்க்கைய பத்தி சொல்லும்போது ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அவரு சொற்பொழிவு நடத்தப் போறாரு. மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு. அவரும் இருக்கிறாரு. ஒண்ணுமே பேசல. மக்களும் அவர் பேசுவார், பேசுவார்ன்னு காத்துட்டே இருந்தாங்களாம். ஒண்ணுமே பேசல. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம்,
அவர் முறை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எழுந்து போனாராம். அப்ப மக்கள் கேட்டாங்களாம், "என்ன ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே?" அப்படின்னு சொல்லும்போது, புத்தர் சொன்னாரு, "பேசுனேனே, மௌனத்துல பேசுனேனே, அதுல ஒரு நகைச்சுவை கூட சொன்னேன். அதற்கு அந்த அன்பர் சிரித்தாரே" அப்படின்னு சொன்னாராம். அப்ப மௌனத்துல அவர் சொன்னத, அதாவது மௌனத்துல அவர் விளக்குனத புரிந்துகிட்டவர் அந்த கூட்டத்துல அந்த ஒருவர் மட்டும் தான் இருந்தாராம். அதே மாரி நம்ம அண்மை காலத்துல வாழ்ந்த நம்ம திருவண்ணாமலையில ரமண மகரிஷிய பத்தி சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த காலத்துல பால் பிரண்டன் அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் பத்திரிகையாளர் ஆன்மீக தேடல் காரணமாக திருவண்ணாமலைக்கு வர்றாரு. ரமணர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு. அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரும் இவர பார்க்குறாரு, இவரும் அவர பார்க்குறாரு. அவரும் ஒண்ணும் பேசல, இவரும் ஒண்ணும் கேட்கவே இல்ல. அப்புறம் அவரு ரமண பகவான் ரூமுக்குள்ள அறைக்குள்ள போயிட்டாராம். அப்ப பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, "நெறைய கேட்கணும்னு சொல்லி வந்தீங்க. எதுவுமே கேட்கலையே" அப்படின்னு சொன்னதுக்கு, "எனக்கு கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. அவருடைய மௌனத்திலேயே எனக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு" சொன்னாங்களாம். அப்ப மௌனத்துல அந்த ஓங்காரம்ங்கிற அந்த மௌனத்துல ஆ ஆழ்ந்து போனோம்னா தான் அந்த உலகத்த பத்தியும், உயிர்கள பத்தியும், இறைய பற்றிய அந்த 3 முப்பொருள் உண்மைய நம்மால உணரலாம். அதனால தான் எல்லா மகான்களும் அதிக காலம் மௌனம் இருப்பாங்க. நமக்குமே மௌனமே ஒரு பயிற்சியாக குடுத்து, வாரத்துல 1 நாளோ, மாதத்துல 1 நாளோ, வருடத்துல தொடர் மௌனம் அப்படின்னு சில நாட்களோ குடுத்திருக்கிறாங்க. ஸோ, அத வந்து நம்ம உணர்ந்து கொள்ளலாம். மௌனத்துல இறைநிலைய உணரலாம். ஆ முன்னாடி நம்முடைய தவத்திலலாம் கூட இந்த ஓம் சொல்லி தான் முடிப்போம். ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்லி தான் தவத்த நிறைவு செய்வோம். இப்ப ஐயா அமைதி அமைதின்னு முடிச்சாங்க. அப்போ ஓம் சாந்தி. சாந்தின்னு சொல்லும்போதே அந்த அமைதி நமக்குள்ள வந்துரும். அந்த ஓம் சொல்லி சொல்லும்போதே. இப்போ அந்த நம்ம உலக நல வாழ்த்து பாடல்ல கூட பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த ஓம்ல இருக்கிற இம்மு அது என்ன இம்மு தான் மௌனத்த குறிக்கிறது. மௌனத்த குறிக்கக்கூடிய சொல்லு. அது வர மாதிரி சுவாமிஜி அமைச்சிருப்பாங்க. "உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் இம்மு. உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் ம். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்." அப்படியே இம் சொல்லி தான் முடிப்பாங்க. ஸோ அந்த உயிர்கள் எல்லாமே தொடங்கி முடியிறது எதுன்னு கேட்டா இம்மு தான். ஓங்காரத்திலேயே தொடங்கி ஓங்காரத்திலேயே தான் முடியிறோம். அப்படிங்கிற மாதிரி சுவாமிஜி அந்த பாடல அமைச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா, அனைவரும் அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிற அந்த உண்மை புரியும். அது புரிஞ்சிச்சுன்னா பேதங்கள் எழாது. பிணக்குகள் வராது. அப்ப ஓங்காரம் அப்படிங்கிற மௌனத்துல ஆழ்ந்து இறை உணர்வு பெறுவோம் என்று கூறி, அற்புதமான வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே துய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.